the stage for all of us. Would you like to say a few words, sir, at the top? எல்லாருக்கும் வணக்கம். யோசிக்கிறீங்களா ஒரு ரியல் எஸ்டேட்டோட initially I'm also doing another project and they're supporting that project. We'll begin that later. இவங்க பேர் பற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க amazing people. Sir. And we did the research also. And I'm also, construct schools. Audio pick up. And what am I doing construction பற்றி? So I'm a student because we have to expand. I'm an educationalist now. They've been asking everybody. I started as a musician. I was a simple keyboard player and composer writer. And from Chennai to Mumbai to UK to so I'm very thrilled to see your projects and inspiring. Thank you so much. Beautiful. As always, a man of few words. Give the monitor sound கம்மி பண்ணிருங்க because feedback வருது. Thank you. சார் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜர்னி பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. உங்களுடைய பர்சனல் ஜர்னி பற்றி 2 வார்த்தைகள் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ பாலா. என்னை பற்றி தெரிஞ்சு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு பர்சனல் ஜர்னி தான் ஒன்றும் இல்லைம்மா. கண்டு முடிச்சதுலேருந்து தூங்குற ஒரே டேரக்ட் தான், பிஸ்னஸ் தான், வேலை தான். என் ஃபேமிலிக்கு தெரியும், என் பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்புறமும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மேபி அவங்க பசங்க அவங்க தான் ட்ரைன் பண்ணணும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காங்க. ஒரு மேபி சொல்லாமான்னு தெரியல, சொந்த வீடு இல்லாத ஒரு ஃபேமிலி தாங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000-3000 பேருக்கு வீடு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு. மேபி எங்கள் கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். கடவுள் செகண்டரி தான். பர்சனல் லைஃப் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஒரு ட்ரிப் போவேன், நல்லா சாப்பிடுவேன். 2-3 விஷயம் வெளியில் சொல்ல முடியாது. பர்சனல்லாம் ஒன்றும் இல்லை, 99% பிஸ்னஸ் தாங்க. மேம் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, துர்கா மேம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பேஷனை நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிருக்கீங்க. அவ்வளோதான். நீங்கள் மேக்கிங் அதர் பீப்புள்ஸ் ட்ரீம் கம். சூப்பர். ரமன் சார், நீங்கள் வந்து ஒரு க்ளோப் ட்ராட்டர் அப்படின்னு தெரியும். உங்களுக்கே வந்து ஒரு இடத்துல கண்ணு முழிக்கும் பொழுது எந்த கண்ட்ரியில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐம் ஷோர் இட் டேக்ஸ் யூ ஃபியூ செகண்ட்ஸ். ஆனால் வீடு ஒரு ஐடியல் ஹோம், ஒரு ட்ரீம் ஹோம்னா வாட் டஸ் இட் மீன் அக்கார்டிங் டு யூ? வீடுன்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சென்னையில் எனக்கு போடுவேன். I had opportunities to settle down in UK, UAE, but my language, my friends, my Tamil, so I need to போகும்போது என்ன சொல்கிறேன், இந்த லொக்கேட்டில் இருக்கீங்க நீங்கள், நீ அங்கே போயிடுங்க, டூரிஸ்ட் ஸ்டார்ட் போகிறாங்க. பட் I think it's memories, it's relationships, it's like give and take home. உங்களுடைய ரூட்ஸை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சீங்களோ உங்களுடைய ஆரம்ப புள்ளியை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. I'm sure it will remain so, sir. எனக்கு நிஜமாவே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரமான் சார் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அவரோட கொலாபரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட். வை ரமான் சார் இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? லாஸ்ட் 3 மாசமா என் மனசுக்குள்ளாரையும் பாலா மனசுக்குள்ளாரையும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளார பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எங்கள் சைஸுக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நீங்க பார்த்தீங்க இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது நாங்கள் எங்கள் பிராண்டோட நாங்கள் இதுக்கு முன்னாடி 3-4 பிராண்ட் அம்பாசிடர் சூஸ் பண்ணியிருக்கோம். கிளாமர் வேணும்னு நாங்கள் நினச்சதில்லை. ஏன்னா வீடு தான் மெயின், ப்ராஜெக்ட் தான் மெயின், அடுத்து தான் பிராண்டு, மார்க்கெட்டிங், எனி அவங்க பார்க்க வைக்கிறது தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம்.
ஒரு 2-3 மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 செகண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி ஏன் அப்படின்னா, ஒரு 2 மாசமா நான் தூங்கும்போது டிராவல் பண்ணும்போது இதே தான் திங்க் பண்ணிருக்கேன். கடவுள் நம்மளை எப்படிலாம் நல்ல மனுஷங்களை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீயிங் ஏறமான்ஸாங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு நல்ல சோல், ஒரு டிவைன் சோல், மனசுல இருக்கிறத பேசுறவங்க, ஆல்வேஸ் ஹம்பிள். நிறைய விஷயம் எங்களோட அந்த வேல்யூஸ், சாரோட வேல்யூஸ் வந்து ஒத்து போச்சு. மெயின் அதுதான். கமர்ஷியல்ஸ் அடுத்து அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்கிட்ட என்ன டேர்ம்ஸ் கூட பேசல. இந்த ஸ்டேஜ் வந்து உட்காந்துட்டாங்க. ஹானஸ்டி தப்புன்னு உண்மையை சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க மனசுல இருக்கிறத பேசுறீங்க. இது நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு பாவம். ஆக்சுவலா நானும் பாலாவும் மேபி லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வயசு வந்திருக்காங்களான்னு தெரியல. நான் எப்படி டேக்க நினைக்கிறோம், எனக்கு அப்புறம் அவன் தான் டேக் அவ்வளோ நேசிக்கிறான். அந்த மாதிரி என் பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு ரொம்ப ஒரு 4 வீடு என்னோட வருஷம் டர்னோவர் 7-8 crores 10 crores இருக்கும்போது என் கூட வந்தார். இன்னைக்கு இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 1000 crores டச் பண்ணுறோம் சேல்ஸ். நீங்க அது இந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் அந்த நல்ல சோல் வேணும்னு நாங்கள் நினைச்சோம். பிராண்ட் ஃபேஸ் வேணும்னு நாங்கள் நினைக்கிறேன் எங்கள் பிராண்ட். அப்புறம் இன்னொன்று ரொம்ப ஒரு பர்சனலாக இருக்கும். சார் நான் 2-3 டைம் மீட் பண்ணேன், பேசலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு நான் 6th படிக்கும்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. 10th வரையும் படிக்க முடிஞ்சது. திருப்பி சென்னைக்கு வேலைக்கு வர வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்ட் டைம் படித்தேன். என்னோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் நான் 15 வயசுல வேலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சாரோட பேட்டி பார்த்தேன். அவங்க 13 வயசுல வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு கோட் இருக்கு. 10,000 hours யார் ஒருத்தங்க வேலையை மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில மாஸ்டர் ஆயிடுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற லெஜெண்ட் அவங்க ஒரு 10-12 இயர்ஸ் ஒர்க் பண்ணதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடப்படுற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், சார் எனக்கு எங்க வீட்டு வசதினால சினிமாவும் மியூசிக்கும் நீங்க தான் எனக்கு அறிமுகமானீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. பட் பாட்டுனா எனக்கு ரஹ்மான் சார் பாட்டு தான் தெரியும். எங்க வீட்டுல என் வைஃப் வந்து பின்ன 2-3 மியூசிக் டைரக்டர் பாட்டு நிறைய கேட்பாங்க. நான் ரஹ்மான் சார் பாட்டு மட்டும்தான் கேட்பேன். அவங்களுக்கு என்ன சண்டை வரும்? நான் சொன்னேன், நான் எனக்கு ரேடியோ வந்தப்ப எங்க வீட்டுல டிவி வந்தப்போ ரஹ்மான் சார் பாட்டு தான் இருக்கு. இப்பவும் சண்டை வரப்போகுது. நீ மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? அந்த அந்த ஹம்பிள் பேக்ரவுண்டை எங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணிச்சுங்க. மோர் தென் நாங்க ட்ரை பண்ணோம். அவங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு மேபி இதெல்லாம் ஒரு ஐ திங்க் பீனட்ஸ். எங்க லைஃபுக்கு எனக்கு எங்க நிறுவனத்துக்கு சாரு மாதிரி ஒரு லெஜெண்ட் அவங்க பிராண்ட் அம்பாசிடரா வந்ததும் இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறதும் இப்ப சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கலக்குறீங்கன்னு. உலகம் ஃபுல்லா அவங்கள பார்த்து இல்லையா? நான் ஆக்சுவலா கிருஷ்ணா சார் மூலியமா தான் அவங்கள சாரை மீட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நானு. அவரு ஆனா ரொம்ப ரஹ்மான் சார் வந்து ஒரு இமயமலைன்னா அதுல ஒரு 10% இருக்காரு. சாரும் பேச மாட்டாங்க, அவரும் பேச மாட்டாங்க. அவர் என்ன ரீட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 4 மணி நேரம் பேசுறேன். சார் எப்படியாவது எனக்கு சாரை கூட்டு வந்துருங்க, என் லைஃப்ல நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். எப்படி தமிழ் ரூட்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஹம்பிள்ல இருந்து வந்து இங்க இருந்து அடுத்த லெவல் போய் இன்னைக்கு இன்டர்நேஷனல். நான் கேட்டேன் 5 ஹாலிவுட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட் படத்துக்கு நம்ம என்னங்க சென்னையில ஒரு மூலையில குட்டி குட்டி பில்டிங் எடுத்துருக்கோம். ஒன்றும் பெருசா இல்லையே. அவங்க டிராவலா இருக்கட்டும், அவங்க ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும். நான் லாஸ்ட் டைம் கேட்டேன், சார் எப்படி சார் இப்படிலாம் டிராவல் பண்ணுவீங்கன்னா ஒரு டைம் ஃபிளைட் பிடிச்சி போனா உடம்புலாம் டயர்ட் ஆயிடுது. அவர் இப்போ இன்னைக்கு எங்கேயோ டிராவல் பண்ண போறாங்க. நேற்று தான் வந்தாங்க. இந்த ஈவெண்ட் அவசியம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு அடுத்த மாதம் தான் டைம் இருக்கு, நீங்க முடியாதுன்னா ஓகேன்னு சொல்லுவோம். இல்ல இல்ல நம்ம சொல்லிட்டோம், நம்ம செஞ்சிடலாம் கிருஷ்ணா சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். உங்க கூடவே நாங்க இருப்போம். எங்க கூட நீங்க இருங்க. எப்பயுமே வார்த்தை கொடுத்துட்டா தலையை அடமானம் வச்சாவது நாங்களே எங்க நிறுவனமும் செஞ்சிருவோம். நாங்க எவ்வளவு தூரம் உங்க கூட நிக்க முடியுமோ நிற்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல். கலக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, இதை
இதை நான் வந்து நிறைய தடவை பல மேடைகளில் பார்த்துருக்கேன். ஃபார் ரஹ்மான் சார் யாராவது ஒருத்தர் குட்னஸ் காமிச்சாங்கன்னா டேலண்ட்டை பார்த்தாருன்னா சின்ன குழந்தையா மாறிடுவாரு, டப்புன்னு அப்ரிஷியேட் பண்ணிடுவாரு. அண்ட் தட் இஸ் ஐ திங்க் தட்ஸ் வை ஹி இஸ் த கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீங் வி ஆல் அப்சல்யூட்லி லவ் அண்ட் அடோர். ரஹ்மான் சார், இப்போ நீங்க வந்து ஒரு குளோபல் ஐகான், அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே உலகத்துல எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் யூ டேக் தட் வித் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுடைய டீம் they did their research about tag developers. அவங்கள பத்தின என்ன விஷயம் உங்களுக்கு அப்பீல் பண்ணுச்சு? ஓவரா யோசிக்கக்கூடாது, ஓரளவுக்கு பண்ணலாம். அதாவது see the future. இப்போ வந்து தமிழ்நாடு they say there is the second richest state and is into infrastructure. I feel partner into much more bigger projects later. I am also interested in architecture. We have a farm. I don't think I'm a peace garden container which probably India's first container studio. Open something called the Cafe Music Conservatory. And hopefully you're planning a big school, like redefining education, music education. When I looked at them, I said, I want to ask all those questions. In the portal, every management, every customer. So it's not just I'm an ambassador. I'm very involved and interested in expanding my education systems also. And still, Tamil Nadu, we don't have India is one. We don't have entertainment proper infrastructure for theatre. And with a lot of things, we can only do with partnership. Hopefully, the best of that. உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் உங்களுடைய விஷன் அலைன் ஆகுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் ஐ திங்க் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா நிறைய முதல் முறையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், மைல் ஸ்டோன்ஸ், நியூ மைல் ஸ்டோன்ஸ் நம்ம எல்லாருமே கண்டு மகிழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். லவ்லி சார், இந்த கேள்வி நான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி ரேன் இட் பை யூ, பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐம் ஆஸ்கிங் யூ. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, இப்போல்லாம் ட்ரெண்ட் என்ன, ஒரு பிராண்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணணும்னா ஒரு செலிபிரிட்டியினுடைய அசோசியேஷன் தேவை, இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ரொம்ப அழகா கேட்டீங்க மாமா. நான் ஏற்கனவே நான் சொன்னேன். நம்ம பிராண்டோட நம்ம பிராண்ட் வேல்யூஸோட கனெக்ட் ஆகிறவங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இஷ்யூ உங்களுக்கு தெரியும். ஒன் ஆஃப் த லீடிங் டெவலப்பர்னால எனக்கு எவ்வளவு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எப்பயுமே நான் வந்து அடுத்தவங்க சொல்றது நல்லதா இருந்தால் தான் கேட்பேன். அவங்க கமர்ஷியலா யூஸ் இருக்கு இல்லை என் கஸ்டமருக்கு அது சொல்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரா ₹100 பே பண்ணுவாங்கன்னா நான் அலோவ் பண்ண போறேன். ஏன்னா அவங்க வாங்குறது அந்த வீடு தான் வாங்குறாங்க. என்னோட லக்ஸரிக்கு நான் பிசினஸ் கிளாஸ் போறதுக்கு, நான் ரோல் சைஸ் கார் போறதுக்குலாம் என் கஸ்டமர் பே பண்ணக்கூடாது. மேபி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட பிரச்சனை இதுதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு எங்க சைஸுக்கு ரொம்ப நல்ல குட் சோல் நினைச்சோம். இது இதயத்திலிருந்து வர வார்த்தை தான் பாவனா. ரஹ்மான் சார் தவிர வேற யாரும் திங்க் பண்ணல. அவங்க கிடைச்சாங்கன்னா பண்ணுவோம், இல்லைன்னா என் பிராண்டு நல்லா தான் வளரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் இருந்தது. பை காட் கிரேஸ் நான் கும்பிடுற அந்த கடவுள் வந்து என்னை பிளஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா சார் கிடைச்சாங்க. கிருஷ்ணா சாருக்கும் ரஹ்மான் சாருக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய லெஜெண்ட் எல்லாம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. மேபி உலகத்தை நான் ஏதாவது நான் எக்ஸ்பர்ட் கிட்டே கொடுத்துறேன். பேட்டரி பிடிச்சா சார் பார்த்தீங்களா? ரஹ்மான் சார் பிடிச்ச மைக் என் கையில் இப்போ திருப்பி தர மாட்டேன். பட் இல்லை சார், நீங்கள் உலகில் இதயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஆனஸ்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு அந்த பதில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ரஹ்மான் சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சார்ட் ஆஃப் டெல்ஸ் தெம் தட் அவங்க எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை அவங்க பூர்த்தி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் எ டேக் டெவலப்பர், பிராண்ட் அம்பாசிடர், உங்களுடைய மெசேஜ் டு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் இந்த மாதிரி? Even the rate of the flats got from 2 digits and
தட்ஸ் மெயின் வந்து ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனான ஒரு வாழ்க்கை ஒரு வீடு வாங்க முடியுமா? மேடம் அது வாங்க முடியும்னா அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. மேடம் நீங்கள் சார் So I feel like the way they rated, put the price, seemed very fair. Fantastic. எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில they should want to aspire to be a